பந்தல் ஏற்பாடு செய்து சிறப்பாக வைப்பு கல்யாணம் காது குத்து தேர் திருப்பட்ட விஷயங்களுக்கு சிறப்பான உழைப்பு நமது கல்வி சார்ந்த முத்து ஆடியோஸ் என்பதை மீண்டும் தெரியும் உழைப்பு கொண்ட முத்து ஆடியோஸ் உண்மையாளருக்கும் நண்பர்களுக்கு நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். பல முத்து ஆடியோஸ் முத்து ஆடியோஸ் முத்து ஆடியோஸ் முத்து ஆடியோஸ் சேர்ந்த நாகராஜ் அன்பனார் அவர்கள் எனக்காக ரூபாய் 101 ரூபாய் கொடுத்துள்ளார்கள். அன்னாருக்கு எங்களுடைய நாடக கலைஞர் சார்பாக மனமார்ந்த நன்றி. அது சொல்லு 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 சோழக்காலவளையை சார்ந்த பழனிசாமி அம்மா குடும்பத்தின் சார்பாக எங்கள் பிரதவாசிரியருக்கு கொடுத்திருக்கிறார். அன்பளிப்பு பெருகிறது அன்னாருக்கு நாடக கலைஞர் சார்பாக மனமார்ந்த நன்றி. அம்மா நான் சும்மா இல்லைடா, அவ இல்லைன்னா யாரும் இல்லைடா, தங்கம் கொண்டு சாமி சாமி என் தாயவளோ சாமி சாமி பெத்தவள அவ செத்தவனே தாண்டா, அந்த புத்தமியே மறந்தா அவ செத்தவனே தாண்டா. அம்மா நான் சும்மா இல்லைடா, ஏற்கனவே பாதி பேர் சாமி அழுகிறாங்க. என்னை பாட சொல்லுவாங்க. தமிழ் நன்றி வணக்கம். நான் இடையே நிறைய பாடலாம். ஏன்னா காமெடிக்காக வந்து நான் சாமி அம்மா பாட்ட பாடம் அழுகிறது பாட பார்க்கறேன். நான் வேற கிடையாது. இருந்தாலும் பரவாயில்ல. எனக்கு அன்பு தன்புகளுக்கு நன்றி வணக்கம். அண்ணே நிறைய பேச்சு பேசலாம். அன்னைக்கு யாரு டான்ஸ்? நாட்டிய தாரை, ஆடுவது மயில், பாடுவது குயில், திண்டுக்கலை சார்ந்த லதா அவர்களுடைய டான்சர் காவி. கொல்லிமலை காட்டுக்குள்ளே குள்ளநரி கூட்டமாடி கூட்டத்திலே கொல்லிவாடிக்குதடி தண்ணி வச்சு மரம் விரிச்சாடி பம்பை உடுக்கை கொட்டி சின்னவன் சிறியவன் சிறிதளவு கலைவுகளை அறிந்து கொண்டிருப்பவன் இந்த மேடையில் சின்னவன்
இந்த மேடை செட்டி வேலைக்கு இந்த மேடையே சும்மா இந்த மேடை எந்த மேடை என் பேரை சொல்லவே விட மாட்டேங்கிறீங்க பாவி வந்தையா பேர சொல்லியா சரி முடியா அதோட விடு. அண்ணே கொஞ்சம் பொறுமையா சும்மா இருங்க. நீ செட்டி வேலை இந்த மேடை அந்த மேடை உங்க சொல்லுங்க பேரை சொல்லி உங்க மிருதங்க வாசியத்துல வந்து நான் கையெழுத்து வாங்கி கொடுத்தேன். எனக்கு கையெழுத்து எனக்கு ஆதார் கார்டு அப்படி வாங்கி கொடுத்தேன். அது மாதிரி என் பேர் சொல்லணும் கொஞ்சம் அமைதியா இருக்கனே. சொல்லு சொல்லு இந்த மேடையில் சின்னவன் சிறியவன் இரு அந்த சின்னவன் சிறியவன் அது எவன் என் பேர் பேரை சொல்லணும் வீட்டுல ஒழுவு எங்க வீட்டுல மோல்டி போட்டு கொஞ்சம் அமைதியா இருக்கனே. என் பேர் சொல்லிக்கிறேன். இந்த மேடையில் சின்னவன் சிறியவன் செருப்பு எடுப்போம் கடவையை வச்சிருக்க செருப்பு கடையே வச்சிருக்காங்க. என்ன என் பேர் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அண்ணே, கொஞ்சம் பொறுமையா இருக்கு. இந்த மேடையில் சின்னவன் சிறியவன் சிறிதளவு கலையோட நாளைக்கு யாருப்பா டான்ஸ் வர்றாங்க கொக்காவோட பேசாம வர்றா. யார் வர்றா கொக்கா எங்க அக்காவா நல்லா இருக்கு சொல்லு பங்காளி. கூல்நாயக்கனூரை சேர்ந்த முருகேஷ் அன்பனார் அவர்கள் எனக்காக ரூபாய் 50 கோப்பன் கலையரசன் அவர்களுக்கு 50 ரூபாய் நாளைக்கு தரேன்னு சொல்லியிருக்கிறாரு கலையரசன் அவர்களுக்கு 50 ரூபாய் கொடுத்துள்ளார்கள் அண்ணா அவர்கள் எங்களுடைய நாடக கலைஞர் சார்பாக காசு கூட தேவை உங்க அன்பு எனக்கு போதும். கலையரசன் இதை வச்சுக்கிட்டு அவரே கேட்டேன் என் பேரை. சில்லறை வச்சிருக்கியா அப்ப தலையில தர்றேன் சரி, நீயே வச்சு காலையில வாங்கிக்கிறேன். சரி வாங்கிக்கலாம் வருது இந்த அதுல மாத்திரம் கரெக்டா இருக்கு. அதான் நமக்கு முக்கியமே. இந்த வேளையில் சின்னவன் சிறியவன் சிறிதளவு கலைவனை கரைந்து கொண்டிருப்பவன் கரூர் கல்லுமடையை சார்ந்த பி கலையரசன் ஆகிய நான் இந்த பபுலன் காமி என்ன கலையரசன் பி பியா இனிஷியல் பி 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 பியா இனிஷியலியா வந்தாரையா வந்தாரையா ராஜாங்க கோமாளி மகாவிஷ்ணு மாயாவதார கோமாளி வேஷம். இந்த வேஷத்துக்கு இந்த மாதிரி அப்பா தான் பாட்டு பாடியிருக்காரு. நடிகர் நடிகர் தெரிஞ்சு சொல்லுவாங்க. அருமையான பாடல். நன்றி வணக்கம். என் படிப்பு சாதாரண படிப்பு கிடையாது. ரொம்ப பெருசு. என்ன பிஏவா அதுக்கு மேல பெருசு. எம்ஏவா அதுக்கு மேல பெருசு. பிஎஸ்சியா அதுக்கு மேல பெருசு. எம்எஸ்சியா அதுக்கு மேல பெருசு. பிபிஏவா அதுக்கு மேல பெருசு. எம்பிஏவா அதுக்கு மேல பெருசு. பிகாம் சிஏவா அதுக்கு மேல பெரிய எம்காம் சிஏவா அதுக்கு மேல பெரிய பிஏ அதுக்கு மேல பெரிய அதுக்கு மேல பெரிய பிஏ பிஎல் அதுக்கு மேல பெரிய பிஎல் அதுக்கு மேல ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதுக்கு மேல பெரிய படிப்பு. எதையா என் படிப்பு என்ன தெரியுமா? என்னது பால்வாடி. எல்லாரும் ஒரு படிப்பு சொல்லி நீங்க வரா தெரிஞ்சுக்கிட்டே முதல்ல எங்க அம்மா என்னை பால்வாடியில தான் படிக்க போட்டாங்களா. எல்லாரும் எப்படியே படிப்பாங்க. ஆனா என் படிப்பு பால்வாடியில படிச்சாலும் சரி எனக்கு அருமையான வேலை ஒண்ணு. என்ன வேலைன்னு? கோட்டு சட்டை அடுக்காத வேலை. அது அப்படியே வேலை. அந்த வேலையை எங்களுக்கு சொல்லு. பக்கத்து வீட்டுக்கார பிள்ளையை காதலிக்கிற வேலை. பரவாயில்ல, நல்ல வேலை. எத்தனை நாளைக்கு தான் பக்கத்து வீட்டுக்கார பிள்ளையை காதலிக்கிறது? அந்த பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கலாம் நேரம் அப்பா கிட்ட போய் அப்பா நான் பக்கத்து வீட்டுக்கார பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கலாம் முடிவு பண்ணிட்டப்ப எங்க அப்பா கிட்ட போய் நான் சொல்ல. சரி உடனே எங்க அப்பா எந்த பிள்ளைய வேணா கல்யாணம் பண்றோம் பக்கத்து வீட்டுக்கார பிள்ளை கல்யாணம் அறுபத்தி வெடிக்கணும் அப்படின்னாரு. சரி ஏப்பான்னு கேட்டேன். அது ஒரு தங்கச்சி முறை ஆகுதுடா அப்படின்னா. அட பாவி சண்டாளா இவங்களும் தங்கச்சியோட மனசுல வேதனைப்பட்டுக்கிட்டு நேரம் எங்க அம்மா கிட்ட போய் அம்மாவோட பக்கத்து வீட்டுக்கார பிள்ளையை காதலிச்சேன். அந்த பிள்ளையை நான் கல்யாணம் பண்ணிக்கலாம் இருந்தேன். சரி அப்ப எனக்கு தங்கச்சி முறையாக சொல்றாருமா அப்படி எங்க அம்மா கிட்ட போய் நான் சொல்ல. உடனே எங்க அம்மா மகனே நீ கூட கவலைப்படாதா அந்த பிள்ளைய கல்யாணம் பண்றோம் அப்படின்னு எப்படிமா அண்ணன் தங்கச்சி கல்யாணம் நான் கேட்டேன். அப்பதான் எங்க அம்மா சொல்லிட்டு தம்பி கல்யாணசா உனக்கு ஒரு விஷயம் தெரியாதுடா, நீ ஏன் முப்பனுக்கு பிறகுடா எவ்வளவு பக்கத்து வீட்டுக்காரங்க உடனே அப்படின்னு ஐயா முரண்டு சரியா போச்சு. இப்ப எல்லாருமே ஜாதகத்தை பார்த்தானே செய்யறாங்க. நான் ஜாதகம் பார்க்க போனேன். ஐயா ஜாதகக்காரே எனக்கு எப்ப கல்யாணம் ஆகும்னு கேட்டேன். சரி ஒரே வார்த்தை கல்யாணம் அப்படின்னா அதே மாதிரி கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நானே பொண்டாட்டி இறக்கி வச்சுட்டு போய் எப்பங்க எங்களுக்கு புள்ள வரைக்கும் கேட்டேன். உடனே அவர் சொல்றாரு தம்பி அப்பா நீங்க கவலைப்படாத இன்னும் 4 வாரத்துல ஆம்பளை பையன் வந்துடும் போப்போம் அப்படின்னா. அதே மாதிரி 4 வாரத்துல இருக்கிற ஆம்பளை பையன் பிறந்துச்சு. சரி பிறந்தோன்னு அதே ஜாதகத்துக்கு போய் எங்க என் ஜாதகத்தை பாத்தீங்க என் பொண்டாடி ஜாதகத்தை பாத்தீங்க என் பையன் ஜாதகத்தை பார்த்து சொல்லுங்க
அப்படின்னு. அப்பதான் ஜோசியர் பார்த்து சொன்னார், தம்பி உன் ஜாதகத்துல பிரச்சனை இல்ல, உன் பொண்டாடி ஜாதகத்துல பிரச்சனை இல்ல, உன் பழைய ஜாதகத்துல பெரிய பிரச்சனையே இருக்குது அப்படின்னா. என்னங்க பிரச்சனை கேட்டேன். அப்பதான் ஜோசியர் சொன்னார், தம்பி இந்த பய பிறந்து வாய திறந்து யாரையாவது கூப்பிட்டானா அவன் அங்கேயே செத்து போயிடும் அப்படின்னா. மசத்து கேட்டுமா செத்து போய் கை போயிட்டு நானு முத என் பொண்டாட்டிய அம்மா அப்படின்னா என் பொண்டாட்டி செத்தா ராசியானது. அதே மாதிரி மாமங்கார வந்தா மாமான்னா அப்படியே மாமனி செத்தியா ஒரு அக்கா அப்படியே ஊர்ல பேர் சொல்லி பாதி வார்த்தை கொண்டே விட்டா அந்த பையன். இந்த காலகட்டத்தை விட்டு போனான்னு போவீங்க. அப்பதான் உடனே கேட்டேன், பையன் வீட்டுல இருக்கான்னு கேட்டேங்க. இல்லைன்னு சொன்னாரு. நேர வீட்டுக்கு போறேன். எனக்குள்ள அழகா உட்கார்ந்து இருக்கிறேன். ஐயா சரி நம்ம காலிக்குள்ள போறான்னு வகுத்த கலக்குது. எனக்கு வேற என்னை பார்த்தோன்னே அப்பா அப்பா ஆய துறந்தியா ஆய பொத்திக்கிட்டேன். தயவுசிக்கு நீ வந்து அப்பா விட்டுறாதா சாமி, நான் செத்து போயிடுவான் இருக்குது. என் சொத்து பூரா உனக்கே எழுதி வைக்கிறேன், என்னைய மாத்திரம் அப்பா கூப்பிடாதா அப்படின்னு. சொத்து பூரா எனக்கா அடியா அப்பா அப்ப கலைங்க நான் சாகுறேன். ஏப்பா நான் எப்படி சாகுறேன்? பக்கத்து கரைச்சியா அப்பே அவன் நான் என்ன மசில் கூட சார் எப்படியோ ஒரு உயிரை காப்பாத்திட்டாங்க. உயிரை காப்பாத்திருக்காங்க. சரி இத வெக்கமே இல்லாம சொல்றியா? எதுக்கு நீ வெக்கப்படல? இது வெக்கமே படக்கூடாது. நான் எதுக்கு வெக்கப்படுறேன்? நீ வெக்கப்படுறியா? இல்ல ஏற்கனவே கல்யாணம் சொல்லிட்டு 4 வாரத்துல போய் பண்ணால அப்பயே நான் புரிஞ்சிருக்கணும். எவனுக்கு படங்கிறது தெரியாம கரெக்டா நோட் பண்ணணும். என்ன பண்ணிலாம் நோட் பண்ணி வச்சிருக்கீங்க? நோட் பண்ணாம செய்யணும். தியாகம் அதான் தியாகம் நம்ம காப்பாத்திருக்கணும் இல்லையா? இந்த மேடைகளை மிக சிறந்தவர்கள் அமதி காத்து இந்த நாடகத்தை கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொண்டு உங்களுக்காக சினிமா துறையை சார்ந்த நடிகர் நம்பியார் அவர்களும் எம்ஜிஆர் அவர்களும் எம்ஆர் ராதா அவர்களும் தினகராஜ் அவர்களும் பையப்பொருள் பேச காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் பிரபல பேசுறேன். நல்லா இருந்த கைதட்டி உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொண்டு உங்களுக்காக நல்லா இருந்தா கைதட்டுங்க, கல்ல விட்டு அடிங்க. கல்ல அடிக்கிறது கல்ல கொடிக்காம அடிக்க இந்த மேடைகளை உங்களுக்காக நடிகர் நம்பியார் அவர்கள் பேச காத்துக் கொண்டிருக்கிறார். லைட்டை எப்ப சொல்லுங்க. ஹலோ ஹலோ ஹலோ. டேய் மாயாண்டி, என்ன பத்தி உனக்கு தெரியாது? நான் இப்ப மோசமான ஆளு. ஒழுங்கா அந்த பொருளை கொடுத்துரும். நான் உரைக்கிறேன் சமாதானம். நான் முறைக்கிறேன். சத்தியமா சொல்றேன், லட்சியமா சொல்றேன், என் தாய்மொழி ஆணையா சொல்றேன், இன்னைக்குமே பணப்படி கொடுக்க மாட்டேன். நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். பல தகுதியாக நடிகர் எம்ஆர் அவர்கள் பேச காத்துக் கொண்டிருக்கிறார். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், என்ன பார்வை பார்க்குறாங்க, என்ன பண்றாங்கன்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. பிளாட்பாரத்துல தலைவலி மாத்திர வைக்கிறவெல்லாம் அரசியல் பேசுறானே. பத்திரிகை மதலப்பே அள்ளி அள்ளி கொடுத்துருக்காங்க. தொட்டு பிடி கூட வழியில வாய்ப்பே சொல்லுங்க. நன்றி. வணக்கம் 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 வணக்கம். பல அடுத்ததாக நடிகர் ஜெயராஜ் பேச காத்துக் கொண்டிருக்கிறார். என்னம்மா கண்ணு உனக்கு எங்கேயோ ஒரு மச்சம் பறக்குதுப்பா. போன வாரம் வந்துகிட்டு இருக்கும்போது நாய் வந்து கரைச்சு போடுச்சா அம்மா. வணக்கம் வரை வணக்கம். நன்றி வணக்கம். அடுத்ததாக உங்களை வைப்பு அடைவர்கள் பேச காத்துக் கொண்டிருக்கிறார். ஆஹா ஆஹா, என்ன பெற்ற ஆட்டோ, என்ன பெற்ற ஆட்டோ, என்னத்த குடுவாக்குறாங்க குடுவாக்குறாங்க. கிளம்பிட்டாங்களா கோபாலு கோபாலு இங்க கோபாலு வச்சாட்ட ஆப்பு. நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம். நிறைய பேசிக் கொண்டிருக்கலாம். அவதிகால நாடகத்தை கண்டடிக்குமாறு கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பினை கொடுத்த ஊர் பொதுமக்களுக்கும் விழா கம்பியாளர்களுக்கும் கோயில் நிவாசத்துக்கும் நன்றி வணக்கம் தெரிவித்துக் கொண்டு எங்களை கதைக்கு செல்கிறோம். நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம். ஹலோ ஹலோ ஹலோ. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி
செங்காலி வழக்கை சார்ந்த அறிஞப்பா பழனிசாமி அப்பா அவர்கள் என்னை பாராட்டினார். 101 கொடுத்தாரு. வாங்கி இந்த பாடலை பாராட்டி கொடுத்த அண்ணா அவர்கள் பழனிசாமி அவர்கள் நன்றி வணக்கம். அதே போல குடும்பியை சார்ந்த பழனிசாமி குடும்பத்தில் சார்பாக நன்றி வணக்கம் 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 பல ஹலோ மாங்கல் குச்சிபாளையத்தைச் சேர்ந்த சத்தியமூர்த்தி அம்மனார் அவர்கள் எனக்காக ரூபாய் 500 பெற்று கொடுத்துள்ளார்கள். அன்னார் அவர்களுக்கு கலைஞர் சார்பாக மனமார்ந்த நன்றி. கூழ்நாய்க்கோட சேர்ந்த ராமையம்மா ராணி அம்மா அவர்கள் குடும்பத்தில் சார்பாக எனக்கு அன்பு நன்றி வணக்கம். அதே போல கத்தலாப்பட்டி சார்ந்த அறிவினார் பிரிசம் சார்பாக நன்றி வணக்கம் வணக்கம் தெரிவித்துக் கொண்டு எங்கள் கதைக்கு சொல்ல பொம்பளை பிள்ளைகளை எதிர்பார்க்கிறீங்க தம்பி எது சூப்பர் அக்கா பொம்பளை பிள்ளை எல்லோரும் நல்லா இருக்கணும் செல்வர்களே எங்கு செல்வ பைக்கு வளரணும். முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அன்பு வந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக கண்காலை உடைந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக